இன்னைக்கு ஒரு நல்ல லெசன். நம்ம ஒரு ஸ்மால் குரூப்பாக இருக்கிறோம். நிறைய பேர் வந்துட்டு யூத் கேம்புக்கு போயிருக்கிறாங்க. ஸோ அங்கே கூட இதே சாபித் ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரோட சேர்ந்து நம்மளும் இங்கே சாபித் ஸ்கூல் படிப்போம். இன்னைக்குடைய லெசன் இப்போது எந்த பாடத்தை படிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம்? சாபித் ஸ்கூல் புக் யாருக்காவது வேணுமா? ஓகே. ஸோ எதை படி படிச்சுட்ருக்குறோம்? ஜோஷ்வா. ஓகே. ஜோஷ்வா ஸ்டோரியும் ஸ்டோரிஸாக நம்ம எடுத்து பார்த்தோன்னா பயங்கர எக்ஸைட்டிங், ஒரு ஆக்ஷன் பேக்ட் ஸ்டோரிஸ்னுட்டு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ இன்னும் இந்த ஜோஷ்வா புக்கை பற்றி நம்ம பார்க்கணுன்னா, நம்ம சப்போஸ் நம்ம லைஃப்பில் ஆஸ் கிறிஸ்டின்ஸ் நம்ம ஏதோ ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே இறங்குறோம், கடவுளுக்குள்ளே ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே இறங்குறோன்னா அது சக்ஸஸ் ஆகுறதுக்கு என்ன பண்ணலாம் நெட்டு நம்ம பார்க்கணுன்னாலும் இந்த புக் ஆஃப் ஜோஷ்வா வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்லையும் நம்ம வந்துட்டு இன்றைக்கி இந்த லெசன்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்குடைய டாபிக் மெமோரியல்ஸ் ஆஃப் கிரேஸ். ஓகே. தமிழில் என்ன இருக்குது? ஓகே, நினைவு சின்னங்கள். ஓகே, மெமோரியல்ஸ். இன்றைக்கி அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நினைவு சின்னங்கள், மெமோரியல்ஸ். இந்த மெமோரியல்ஸ் தான் நம்ம லைஃப்பில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னுட்டு பார்க்கலாம். இன்னைக்குடைய மெமரி டெக்ஸ்ட் யோசுவா 4:23-24 படிக்கிறீங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு லாஸ்ட் வீக் என்ன நடந்துருந்துச்சு? ஜோஷ்வா 3rd சாப்டர் பார்த்தோம் இல்லையா? ஜோஷ்வா 3rd சாப்டரில் ஜோஷ்வா 2nd சாப்டர் இதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஒரு ஸ்மால் ரீகேப் வைக்கோமே. லாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சு? ஸ்மால் குரூப்பாக இருக்கிறதுனால நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ராஹாப். ஓகே. ஸோ ராஹாபை பற்றி பார்த்தோம். ஓகே. ஸோ இன்னும் அதுக்கு முன்னாடி ஜோஷ்வா எப்படி செலக்ட் ஆனாருன்னுட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? ஸோ இப்போ அந்த ராஹாப் சம்பவம் ஆயிடுச்சு. ராஹாப் சம்பவத்தில் நம்ம என்னென்னு பார்த்தோம்? அவங்க ஸ்பைஸ் போய் பார்த்தாங்க, ராஹாப் அவங்கள காப்பாற்றினாங்க, ராஹாப் அவங்களுக்கு அந்த ஸ்பைஸ் வந்து ராஹாப் ப்ராமிசஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் வேவெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்போ என்னவா இருக்கும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ என்ன பண்ணணும்? அங்கே போய் பிடிக்கணும், எரிகோ பட்டணத்தை போய் பிடிக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் கோல். ஸோ இப்போ இன்றைக்கி அதுதான் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம், அதோடைய இன்ட்ரடக்ஷன். இன்னும் எரிகோ பட்டணத்தை போய் பிடிக்கிறது சீன் இல்லை, ஆனால் அதுக்கு போக முன்னாடி என்ன நடக்குதுன்னுட்டு பார்க்குறோம். சரி, இப்போது அங்கே இவங்க வேவு பார்க்குறதுக்கு போகும்போதும் இவங்க எங்கே இருந்தாங்கன்னா யோர்தானுக்கு இன்னும் கிராஸ் பண்ணல. ஸோ அந்த பார்டரில் இருக்கிறாங்க. ஸோ அந்த சீனு தான் இப்போ என்ன பார்க்குறோம். அங்கேயும் ஒரு லேக்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படியே வெளியே நிற்கிறாங்க. இனிமேல் யோர்தான் நதியை அவங்க கிராஸ் பண்ணிவிட்டு உள்ளே வரணும். அதுதான் அந்த சீனில் தான் இங்கே இருக்கிறோம். ஓகே. ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்டோடு இன்றைக்கி லெசனை ஸ்டார்ட் பண்ணுவோம். லெசனை ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, சாட்டர்டே லெசனில் ஒரு சின்ன கதை. ஜான்னுட்டு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவர் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக போலீஸ் வந்துட்டு அவரை ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அவரை செக் பண்ணியிருக்கிறாங்க, லைசன்ஸை கேட்டிருக்கிறாங்க. ஜான் வந்துட்டு ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார். ஸோ ரெஸ்பெக்டட் பர்சன். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, போலீஸ் ஸ்டாப் பண்ணி லைசன்ஸை செக் பண்ணால் லைசன்ஸை மறந்துட்டு வந்துட்டார். ஓகே. இது நிறைய பேருக்கு நடக்கும் இல்லையா? சடனாக பர்ஸை மறந்துட்டு வந்துடும், இல்லாட்டி யாராவது ஃபோன் பண்ணியிருப்பாங்க, திருப்பி ரிட்டன் ஃபோன் கால் பண்ணியிருக்க மாட்டோம்,
நிறைய சின்ன சின்ன விஷயம் நிறைய வாழ்க்கையில் மறதி நிறையா மறதி இருக்கும். ஸோ இவர் மறந்துட்டு வந்துட்டார். ஸோ போலீஸ்காரர் சரி பார்த்தாரு, ஃபைன் போட்டுட்டு எழுதிட்டு இருந்தார். எழுதிட்டு அவர் சொன்னார், இது ஃபைனாக நினச்சிக்காதீங்க, இது வந்துட்டு உங்களுக்கு இனிமே டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் மறக்கக்கூடாதுன்னுட்டு இது டியூஷன் ஃபீஸாக நினச்சிக்கோங்க, இது ஒரு கிளாஸு, உங்களுக்கு ஒரு டியூஷன் ஃபீஸ் இதுன்னுட்டு சொல்லி அவர் அனுப்பி விட்டாராம். ஓகே, ஸோ அப்போது இங்கே முக்கியமானது என்ன பாயிண்ட் அவங்க சொல்கிறாங்கன்னா மறதி. ஓகே, மறதி யாருக்கெல்லாம் மறதி இருக்குது? எல்லாருக்கும் நல்லா இருக்கும் இல்லையா? வாழ்க்கையில் நிறைய டைம் மறந்துருப்போம். ஸோ இங்கே முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் மறக்கிறது பரவாயில்ல. சில பேர் பர்த்டேஸை மறக்கிறது, அது இதெல்லாம் மறக்கிறது பரவாயில்ல. ஆனால் கடவுள் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஓகே, அதை மறந்தோன்னா அதோடைய எஃபெக்ட் வந்துட்டு ரொம்ப சிவியராக இருக்குமா. ஓகே, என்னத்தை வேணால் மறந்துடலாம், ஆனால் ஃபர்கெட்டிங் அபவுட் our spiritual needs however could have more severe consequences. நம்மளுடைய ஆவிக்குடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன தேவை அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம்னா அதோடைய கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்கும், ரொம்ப சிவியராக இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்கும்னுட்டு இன்னைக்கு சாட்டர்டே லெசனில் ஒரு இன்ட்ரொடக்ஷனாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சண்டே லெசன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கிராசிங் த ஜோர்டன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எரிகோ பட்டணத்தை போய் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன மிடில் என்ன இருக்குன்னா யோர்தான் நதி இருக்குது. ஸோ இப்போ அதை அவங்க கிராஸ் பண்ணணும். ஸோ 3வது சாப்டர்லேருந்து நம்ம பார்க்கலாம். 3வது சாப்டர் 1லேருந்து 5. ஓகே, சரி, இப்போ ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ அவங்க எங்கேருந்து கிராஸ் பண்ணிட்டாங்க, ஷித்திம்லேருந்து கிராஸ் பண்ணாங்க. ஷித்திமில் ஒரு அங்கேருந்து தான் ஸ்பைஸ் எல்லாம் அனுப்பியிருப்பாங்க. ஷித்திம் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ டேஞ்சரஸாக இருந்துச்சு, அந்த இடத்துல அவங்க பாவம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்துட்டு லாஸ்ட் வீக்கில் படிச்சிட்டோம். ஓகே, இப்போது அங்கே ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸாமை பாஸ் பண்ணிவிட்டு அவங்க நெக்ஸ்ட்டு கிராஸ் பண்ணிட்டு வராங்க. 3 நாள் ஆயிட்ட பேர் இப்போது யோர்தான் நதி கிட்ட வராங்க. அப்போ யோர்தான் நதி கிட்ட போன உடனே கடவுள் வந்துட்டு அங்கே சொல்லியிருந்தாங்க, ஒரு கமாண்ட் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. என்னென்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆர்க் ஆஃப் தி காவனன்ட் அது வந்துட்டு அது முன்னாடி போகணுன்னுட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. சொல்லிட்டு அப்படின்னா அது யாரை தூக்கிட்டு போவாங்க, ப்ரீஸ்ட், அவங்க தான் அது லேவியர் உடைய ட்ரைப்ஸ், அவங்க மட்டும் தான் கூப்பிடுவாங்க. அந்த லிவைட்ஸ்லேயும் என்ன இருக்குது, ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப், ஓகே, மெரரைட்ஸ் இப்படின்னு நிறையா குரூப்ஸ் இருக்கிறாங்களோ அந்தந்த குரூப்புக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை மாதிரி ஒரு குரூப்பில் அவங்க அந்த ஆர்க்கை தூக்கிட்டு அவங்க ஃபஸ்ட்டு முன்னாடி கடந்து போகணும். அவங்களுக்கும் இவங்களுக்கும் எவ்வளோ கேப் இருக்கணும், ஒரு நல்ல ஒரு கேப் இருக்கணும். அந்த ஆர்க்குக்கும் இதுக்கும் கிட்ட என்ன இருக்கக்கூடாது, ரொம்ப கேப் இருக்கணும்னுட்டு 2000 கியூபிட்ஸ்னுட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்ல கேப் இருக்கணும்னுட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இப்படி கடவுள் இப்படி செய்ய போகிறார்னுட்டு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு கொடுப்பாங்க. கடவுள் இப்படி ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை செய்ய போகிறாங்க. அந்த அதிசயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ரெடியாக இருக்கணும்னுட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பிள்ளைங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சர்ச்சில் எல்லாரும் யூத் கேம்புக்கு போயிருக்கிறாங்க.
ஸோ யூத் கேம்புக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க? ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா? ப்ரிப்ரேஷன்ஸ். ஸோ இங்கேயும் வந்துட்டு ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்க போது. அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி அவங்க என்ன ஆகணும்? ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ ப்ரிப்ரேஷன் என்னன்னுட்டு திருப்பி அந்த 5வது வசனத்தை படிப்போம். ஜோஷுவா 3:5. ஓகே, அப்போ அந்த ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணணும்? பரிசுத்தம் கொள்ளணும். சாங்டிஃபிகேஷன், தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன ஒரு ஈவெண்ட் நம்ம நடந்தாலும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்குள்ள என்ன வேணும்? ஒரு சாங்டிஃபிகேஷன் தேவைன்னுட்டு. இது யார் சாங்டிஃபிகேஷன்? எல்லாரும் யார்கிட்ட சொல்லுவாங்க? எல்லா ஜனங்களுக்கிட்ட. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி என்ன போயிட்டு இருக்கு? எது? உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போயிட்டு இருக்கு. அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி இருக்கு? அது பரிசுத்தமானதா பரிசுத்தம் இல்லாததா? முன்னாடி ஒரு பரிசுத்தமானது போது, பின்னாடி வர்றவங்களும் எப்படி இருக்கணும்னுட்டு கடவுள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சாங்டிஃபிகேஷன். சரி, இப்போ ஒரு ஷார்ட் இது அங்கிள், என்ன அங்கிள்? ஸோ அந்த ஒரு ஷார்ட், அந்த ஆர்க் ஆஃப் தி காவனன்ட்ல என்னென்ன இருந்துச்சு? ஆரோனுடைய கோல், மன்னா, 10 கற்பனை. எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. நம்ம இப்போ பேசுறதெல்லாம் எவ்வளோ, எது இம்பார்ட்டன்ட்டு? 10 கற்பனை 10 கற்பனை 10 கற்பனை. அதே உடன்படிக்கை பெட்டியில் ஆரோனுடைய கோலும் இருந்துச்சு, மன்னாவும் இருந்துச்சு. எதுக்கு? அந்த ஒரு அவ்வளோ ஒரு ஹோலியான பிளேஸில் 10 கற்பனை இருக்கிற இடத்துல இதையும் எதுக்கு கடவுள் எடுத்து வச்சிருக்கிறாங்க? என்ன சிக்னிஃபிகன்ஸ் அதில்? சரி அங்கிள், அதெல்லாம் மெமோரியல் வச்சுக்கலாம், நினைவுபடுத்திக்கணும். ஆனால் அதுக்கும் அதை எதுக்கு எடுத்து மோஸ்ட் ஹோலி பிளேஸ் உள்ள வைக்கணும்? அந்த ஆர்க் ஆஃப் தி காவனன்ட்டுக்குள்ளே வைக்கணும். ஓகே, எது ஆரோ மன்னா. ஓகே. ஓகே, ஸோ கொஞ்சம் ஸ்லைட் ஃப்ளாஷ்பேக் மட்டும் போய் பார்ப்போம். மன்னாவுடைய கதை நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆரோனுடைய கோல் எங்கெங்க யூஸ் பண்ணாங்க? ஆமாம், அவர் கோலை எடுத்து போடுவார், அது பாம்பா மாறிடும். கோலை நீட்டுவார், நிறைய விஷயங்க நிறைய நடக்கும். அப்போது அந்த அது கடவுளாக நினைக்க முடியாது, அது கடவுளுடைய ஒரு வல்லமை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அது இல்லாமல் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. எல்லாரும் எகிப்துலேருந்து வெளியே வந்துடுவாங்க. வந்துட்ட பிறகு என்னன்னுட்டு ஆகும், எல்லாரும் வந்துட்டு ஆரோன் கிட்டவும் மோசஸ் கிட்ட வந்து சண்டை போடுவாங்க. என்னென்னு சண்டை போடுவாங்க? ஓகே, என்ன கடவுள் உங்கள்கிட்ட மட்டும் தான் பேசுகிறாங்களா, நம்மளுக்கிட்ட பேசலையா? அது இதுன்னு பயங்கரமாக சண்டை போடுவாங்க. அப்போது ஆரோன் கடவுள் என்னன்னு சொல்லுவாங்க? ஆரோனுடைய கோலும் மிச்ச எல்லா லீடர்ஸுடைய கோலும் எடுத்துகிட்டு வாங்க. ஆரோனுடைய கோல் எடுத்துகிட்டு வரும்போது அங்கே என்னன்ட்டு ஆகும்? ஆரோனுடைய கோல் மட்டும் என்ன ஆகும்? ஆமாம், எல்லாம் வெட்டி காஞ்சி போய் இருக்கிறதுல என்ன வரும்? பூ வரும் இல்லையா? ஸோ அப்போது ஆரோனுடைய கோலில் அதுவும் நடந்துச்சு. ஓகே, ஸோ அப்புறம் அதை எடுத்து உள்ளே வச்சாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன நெட்டு அது பார்க்குறோன்னா, கடவுள் வந்துட்டு அங்கே ஆரோனை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு யார் லீட் பண்ணணும், என்னுடைய ஜனங்களை யார் நடத்தணும், ஆரோன் வந்துட்டு ஒரு ஆசாரியராக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கடவுளுடைய அற்புதங்கள்,
அது எல்லாத்தையும் வந்துட்டு என்னன்னு காமிக்குது, அந்த கோல் காமிக்குது. அப்போ ஒரு கடவுள் வந்துட்டு இங்க நம்மளுக்கு ஒரு லீடர் இருக்கிறாங்கன்னா அது கடவுளால செலக்ட் பண்ணது இருக்கணும். அப்போ அந்த லீடர்ஷிப்பும் அங்கே என்னன்னு காமிக்குது, என்ன நடந்தாலும் அது கடவுள் மூலமா தான் அது நடக்கணும். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸும் அங்கே காமிக்குது. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் சொல்றாங்க அது அந்த கோலு கூட ஒரு இயேசு கிறிஸ்துவ காமிக்கிற மாதிரியும் சில பேர் சொல்றாங்க. எதுக்குன்னா அந்த கோல் எப்படி இருந்துச்சு, அதுல உயிரே இல்லை. கடவுள் நம்மளுக்கு உயிரை கொடுத்து நம்மளுக்கு ஒரு ஆமா மைக்கை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான், இது ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இட்ஸ் ரெஃபர் டு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறாங்கன்ட்டு இல்லை, 100% it is symbolically as a New Testament. மன்னா ரெஃபர்ஸ் டு ஜான். ஆல்ரெடி ஜீசஸ் சொல்கிறாரு, நீங்கள் மன்னா சாப்பிட்டீங்கப்பா, அது ரியல் மீனிங் என்ன, நானே பரலோகத்தில் இருந்த ரொட்டின்றாரு. இட்ஸ் வேர்ட் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் காட் அண்ட் சஸ்டைனர் ஆஃப் பேசிக் திங்ஸ். ஆமாம். செகண்ட் வந்து ஆரோன் கோல் வந்து ஜீசஸ் இஸ் ஹை பிரிஸ்ட், ஸோ ஹீ இஸ் அவர் லீடர். ஸோ அதுதான் ரெண்டும். ஸோ அப்போது நம்மளுக்கு வந்துட்டு அந்த பைபிளில் படிக்கும்போது ஒன்று நம்ம இப்படி ஸ்லோவாக ஒரு பாயிண்ட்டுக்கும் எங்கெங்கே ரெஃபரன்சஸ் எல்லாத்தையும் எடுத்து படிக்கும்போது கடவுள் வந்து நம்மளுக்கு நிறையா விஷயத்த வெளிப்படுத்துவாங்க நெட்டு. ஸோ இது ரொம்ப சிக்னிஃபிகண்ட் நம்மளுக்கு. ஏன்னா அது இருக்கிறது எங்கே இருக்குது, த ஆர்க் ஆஃப் தி காவனன்ட் அந்த பெட்டியில் இருக்கு இல்லையா. அப்போது 10 கற்பனையோடு சேர்ந்து இருக்குது. அப்போ அதோடைய சிக்னிஃபிகன்ஸும் நம்ம எடுத்து படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போது இங்கே இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இங்கே லெசனில் கொடுத்துருக்குறோம். ஆக்சுவலி நிறைய பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. டைம் தான் நம்மளுக்கு ஷார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணணுன்னா, பட் நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சரி ஆயிடுச்சு. இவ்வளோ முக்கியமான ஆர்டிகல்ஸோடு அந்த ஆர்க் ஆஃப் தி காவனன்ட் எடுத்து அவங்க முன்னாடி நடக்கிறாங்க. ஸோ அது நடக்கும்போது இப்போது கடவுள் வந்துட்டு இப்போது பெரிய ப்ராஜெக்ட், அங்கே ஒரு ரிவர் இருக்குது. ஓகே, ஈக்குவலண்ட் நம்ம பார்க்கணுன்னா இப்போ ஹிந்துயிசம்லேயும் நம்ம பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்ரீலங்கா கிராஸ் பண்ணணும். அவங்க என்னன்னு சொல்லுவாங்க அந்த ராமாயண கதையில், அப்போது அவங்க கிராஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு பிரிட்ஜ் போடணுமா இருந்துச்சு. நிறையா குரங்குங்கெல்லாம் வந்து அந்த ஹனுமான் அவங்க இதெல்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க கெட்டுறதுக்கு. ஸோ ஒரு ஃபிசிக்கல் எஃபெக்ட் அங்கே தேவைப்பட்டிருந்துச்சு. ஸோ கிட்ட நம்ம இங்கே பார்த்தோன்னா யோர்தான் நதியில் அப்படி இருந்துச்சு. யோர்தான் நதியை கிராஸ் பண்ணணுமா இருந்துச்சு. உடனே எல்லாரும் பெரிய ப்ராஜெக்ட்னுட்டு பிளான் பண்ணியிருக்கலாம். இதை கிராஸ் பண்ணுறதுக்கு போட்டை கெட்டுவோம், அதை கெட்டுவோம், இது கெட்டுவோம் நெட்டெல்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸை பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே கடவுள் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க, ரொம்ப சிம்பிளாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக, உங்களுக்கு இங்கே சக்ஸஸ் ஆகிறதுக்கு யார் கூப்பிட்டுட்டு போகிறேன், நான் தான் உங்களை கூப்பிட்டுட்டு போகிறேன். தேர் வாஸ் நோ when the ark and the preparations to cross the Jordan reminded the Israelites that they were not entering Canaan in their own manner and time. ஓகே, 40 years வெயிட் பண்ணிட்ட பிறகு தான் அங்கே போகிறாங்க. அப்போ அவங்களுடைய சொந்த வழியில், அவங்களுடைய சொந்த பிளானில் அது போகல, அவங்களுடைய சொந்த டைமில் போகல. அவங்களுடைய ஆசை எப்படி இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பிளான் பண்ணாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி ஒரு தடவை பிளான் பண்ணுவாங்களே. ஃபஸ்ட் டைம் அவங்க போகும்போது மோசஸ் சொல்லிடுவார் நீங்கள் க்ராஸ் பண்ண முடியாதுன்னுட்டு. அப்போ உடனே அவங்க எல்லாரும் அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, இல்லை நம்ம போகலாம், நம்ம இப்போது அக்செப்ட் பண்ணுறோம், நம்ம போகலான்னுட்டு சொல்லிட்டு எல்லாம் போவாங்க இல்லையா. போகும்போது என்னட்டு ஆகும், சரியான அடி வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அப்போ இங்கே பார்க்கும்போது நம்ம என்னென்னு பார்க்குறோம், அப்போது ஒரு ப்ராஜெக்ட் அங்கே முன்னாடி போயிட்டுருக்கு. அதோடைய லீடர் யாராக இருக்க வேண்டியது, இங்கே கடவுளை தான் செலக்ட் பண்ணுறாங்க. எப்படி போகணுன்னுட்டு கடவுளை தான் செலக்ட் பண்ணுறாங்க. எந்த டைமில் போகணுன்னுட்டும் கடவுளை தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் நம்ம படிக்கலாம்.
ஸோ இங்கே கிளியராக என்னன்னு கொடுத்துருக்குறாங்க, வழி கடவுளுடைய வழி, டைம் கடவுளுடைய டைம். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன லெசன்ஸ் எடுக்கலாம்? உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் தோணுதா? ஸோ அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டைமிங்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு டைம் பற்றி தான் நான் இங்கே கொஞ்சம் அது பாயிண்ட் சொல்லணுங்கிறேன். டைமிங் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸோடஸ் பீப்புள், இஸ்ரேல் பீப்புள். அதன் பிறகு இங்கே நம்மளுக்கும் டைமிங்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். என்னத்துக்கு டைமிங்கு? கான்சன்ட்ரேட்டட் யுவர் செல்ஃப், ஹோலினஸ், பியூரிஃபை பண்ணுங்கன்றாரு. எப்போனா ஆஃப்டர் 2 days 3 days பண்ணிவிட்டு தேர்ட் டே தே ஸ்டார்டட் மூவிங். அதன் பிறகு கிராஸ் பண்ணிட்டு பிறகு அங்கே என்ன நினச்சுனாக்கா பாஸ் ஓவர், தே செலிப்ரேட்டட் பாஸ் ஓவர் சர்க்கம்சேஷன். இந்த பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல் தே ஹவ் டு டூ இன் த ரைட் டைம். அந்த டைமிங்ஸில் வந்து பாஸ் ஓவர் லீட் பண்ணோம். ஸோ அது நம்மளுக்கு தெரில. ஜஸ்ட் வி ஹவ் டு பிலீவ் இன் காட்ஸ் வே, ஐ எம் த வே, ட்ரூத் அந்த லைஃப். நம்ம கரெக்டாக போனோம். அவருடைய பிளானில் நம்ம வந்து அக்காமடேட் ஆகணும். ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட். அந்த பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல் சர்க்கம்சேஷன் வந்து இவங்களுக்கு தெரியாது, ஆனால் கடவுள் தெரியும் இந்த டைமிங்ஸ் பண்ணின்னு. அதனால் இப்போ கூட அந்த கடவுள் வழியில் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம சொந்த இதனால பண்ண முடியாது. ஸோ அதனால் போகலாம். ஓகே, ஸோ பிரதர் சொன்ன மாதிரி ஐ திங்க் த டைமிங் கடவுளுக்கு வந்துட்டு இட் இஸ் ஹைலி இம்பார்ட்டண்ட். அந்தந்த இதுக்கு அந்தந்த இது நடக்கணும்னுட்டு தான் கடவுள் சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்மளுக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பிளான் பண்ணலாம். சர்ச்லேயும் நிறைய ப்ராஜெக்ட்ஸை பிளான் பண்ணலாம். அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், எல்லாத்தையும் நம்ம பிளான் பண்ணலாம். ஆனால் பிளான் பண்ணுறதெல்லாம் கடவுளுடைய டைரக்ஷன்ஸ் இருக்கான்னுட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, அது எப்படி செக் பண்ணலாம்? இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை பிளான் பண்ணுறோம், அது கடவுளால் அக்செப்டடா, சரியான நேரத்தில் இருக்கா நேற்று எப்படி செக் பண்ணலாம்? எப்படி செக் பண்ணலாம்? ஸோ யூ டு நம்ம போதகர்கிட்ட கேட்கலாம். அது ரிலேட்டட் இஷ்யூஸ் பைபிளில் என்ன சொல்லுகிறது பார்க்கலாம். ஸோ நம்ம ஆவிக்குரிய ஒரு நம்ம சகோதரர்கிட்ட கேட்டுட்டு ஜஸ்ட் ஃபோர்த் இஸ் பர்சனல் ப்ரேயர், ஃபாஸ்டிங். ஸோ இது எல்லாமே எடுத்துகிட்டு ஜஸ்ட் வி ஹவ் டு டேக் டிசிஷன். யா, ஸோ ஃபைனல் டெசிஷன்ஸ் நம்மளுக்கு எங்கேருந்து வரணும்னா கடவுள்கிட்டேருந்து தான் வரணும். கடவுள்கிட்டேருந்து வரணும்னா இட் ஹாஸ் டு பி இன் த வேர்ட் ஆஃப் காட். அப்போ நம்ம என்ன டிசிஷன்ஸ் எடுக்கிறோன்னாலும், இப்போ பாஸ்டர்ஸ் கிட்ட போவோம், பாஸ்டர்ஸ் எங்கே தான் ரீடைரக்ட் பண்ணுவாங்க? பைபிளுக்கு தான் ரீடைரக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்போ நம்மளுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸுடைய பேஸும் எங்கே, ஃபவுண்டேஷன் எங்கே இருக்கணும்? பைபிள் பேசிஸில் இருக்கணும். அதுவும் சரியான டைமில் இருக்கான்னுட்டு ப்ராஃபசிஸ் நிறைய படிக்கிறோம் இல்லையா? ப்ராஃபசிஸில் டைம் பீரியட் இருக்கா? அப்போ இந்த காலத்துக்குரிய ப்ராஃபசிஸ் இருக்கா? ஸோ நம்ம அந்த ரெலவெண்ட்டாக நம்ம போகும்போது அப்போ எப்படி இருக்கும்? அதுக்கு சக்ஸஸ் ரேட் வந்துட்டு ஹையாக இருக்கும். நம்ம சொந்த ப்ராஜெக்ட், நம்ம சொந்த பிளான், நம்ம சொந்த டைம் இருந்துச்சுன்னா அதோடைய சக்ஸஸ் ரேட் ஹியூமன் லெவலில் தான் இருக்கும். ஓகே, காட் லெவலில் அது சக்ஸஸ் ரேட் வரணும்னா எல்லாத்துடைய ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு எங்கேவா இருக்கணும்? பைபிள் இருக்கணும். டைம் கடவுளுடைய டைமில் இதுதான், இந்த டைமில் காட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களான்னுட்டு அவர் என்ன வெளிப்படுத்திருக்கிறாரோ அதுலேருந்து வரணும். செகண்ட், வித்தவுட் ப்ரேயர் நம்மளுக்கு இந்த ரெவலேஷன் வரவே வராது இல்லையா? அந்த கடவுளோட அந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு எங்கேருந்து பில்ட் ஆகும்? ப்ரேயர் அண்ட் பைபிள் ஸ்டடி. ஸோ இது மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம மைண்டில் இருக்கா, அப்போ அது கடவுளுக்கு முன்னாடி தான் வைக்கணும். நம்மளுடைய சொந்த ப்ரிப்ரேஷனுக்கு தான் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஜோஷுவா 3:5 பண்ண மாதிரி சாங்டிஃபை. என்ன பெரிய ப்ராஜெக்ட் நம்ம பிளான் பண்ணாலும், ஆனால் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய ப்ராக்டிசஸில் நம்மளுக்குள்ள பாவங்க இருந்துச்சுன்னா என்னாவது பண்ண முடியுமா? ஓகே, ஸோ இன்ஃபேக்ட் இந்த லெசனில் லாஸ்ட்டில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, அதையும் ஒரு ரெலவெண்ட்டாக வச்சு படிக்கலாம். ஹவு டு யூ திங்க் வி கேன் டெவலப் த ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பேர்னஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிசர்ன் காட்ஸ் இன்டர்வென்ஷன் ஆன் ஆர் பிஹாஃப்? ஓகே, ஸோ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பேர்னஸ், ஓகே, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராஜெக்ட்ஸ், நம்மளுடைய சர்ச்சுடைய பிளான்ஸ், குளோபல் சர்ச்சுடைய பிளான்ஸ், அதோடைய ப்ரிப்ரேஷனுக்கெல்லாம் நம்மளுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் என்னவா இருக்கணும்?
ஃபர்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் ஜோஷுவா 3:5 போல sanctify yourself, பரிசுத்தம் பட வேண்டும் இல்லையா? எப்படி பரிசுத்தம் அடையலாம்? எப்படி பரிசுத்தம் அடையலாம்? ஆமா, சரி, எல்லாருக்கும் நல்ல ஏசியாலேருந்து நல்லா அந்த வசனம் எல்லாம் தெரியும். நம்மளுக்கும் கடவுளுக்கு மிடில் இருக்கிறது என்ன? பாவம் இல்லையா? அப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்டை பண்ணணும், இல்லை சின்ன ப்ராஜெக்டை பண்ணணும், இல்லை கடவுளுக்காக நான் இது பண்ணணும், அதுக்கும் அதோடைய இன்டெண்டட் கோல், ஃபைனல் கோல் அச்சீவ் ஆகுறதுக்கும் என்ன மிடில் இருக்கு? நம்மளுடைய பாவம். ஓகே, ஸோ இந்த இப்போ பார்க்குறோம், அவங்க எகிப்துலேருந்து வெளியே வந்தாங்க, பெரிய சமுத்திரமே இருந்துச்சு. அது ப்ராப்ளமாக இருந்துச்சா? சும்மா நடந்துட்டு போயிட்டாங்க இல்லையா? ஆனால் எகிப்தில் இருக்கிறவங்க வர முடியல. எதுக்கு? கடவுள் சொன்ன பேச்சை அவங்க கேட்கல. சில பேர் வந்தாங்க இல்லையா? சில பேர் வந்தாங்க இல்லையா? ஓகே, ஏதோ அதிசயங்க இருக்கு நினைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களும் கடந்து போனாங்களா? இல்லை, ஃபாரோ அவர் ஃபாலோ பண்ணது வேற. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களோட வந்தாங்க இல்லையா? ஓகே ஓகே, ஏதோ அதிசயங்க இருக்குது. அவங்க அப்புறம் ட்ரபிள் பண்ணாங்களா இல்லையா, அது வேற விஷயம். எல்லாம் இஸ்ரேல் ஜனங்க எல்லாரும் ட்ரபிள் தான் பண்ணாங்க. ஓகே, ஸோ ஆனால் ஃபாலோ பண்ணாங்க இல்லையா? ஸோ அப்போது கடவுள் சொல்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்? அதை கீழ்ப்படையணும். பாவத்தை விடணும்னா எப்படி? பாவத்தை ஆட்டோமேட்டிக்காக விட்டுற முடியுமா? அவருடைய வசனம் நம்மளுக்குள்ளேயே உள்ளத்தில் இருக்கணும். Psalms 119:9. ஓகே, thy word have I hid in my heart that I may not sin against thee. ஓகே, உங்களுக்கு கடவுளுடைய வசனம், கடவுள் என்ன சொல்கிறார், கடவுள் என்ன சொல்கிறார், அது கவனித்து நம்ம இருந்தோம்னா, நீங்கள் ஜோஷுவா படிக்கும்போது நீங்கள் அதுதான் பார்க்கலாம். God said, கடவுள் சொன்னாங்க, அதுபடியே ஜோஷுவா பண்ணுவாங்க. ஸோ என்ன பெரிய ப்ராஜெக்ட் நம்ம பண்ணாலும் இந்த ப்ரிப்ரேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள கடவுளுடைய அதிசயங்கள் பார்க்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் ப்ரிப்ரேஷன். ஆமா, சடங்காச்சாரங்கன்னா அது என்ன சடங்காச்சாரங்கள்? இப்போ சொன்னாங்க பஸ்கா பண்டிகை, கடவுள் சொன்னாங்க இல்லையா, பஸ்கா பண்டிகை நீங்கள் வைங்க நேற்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அது வைக்காமல் இருந்தாங்கன்னா கடவுளுக்கு சொன்ன பேச்சு கேட்ட மாதிரியா இருக்கும். அதே மாதிரி யுத்தத்தில் அவங்க போகும்போது அவங்க இருக்கிற இடத்துல அவங்க எப்படியா வைக்கணுமா இருந்துச்சு, அதுக்கெல்லாம் வசனங்க இந்த லெசன்லேயே கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுமா இருந்துச்சு, ஒரு பெரிய ஒரு கேம்பாக இப்போ போகிறாங்க, இப்போது யூத்ஸும் எல்லாம் போயிருக்கிறாங்க இல்லையா, அங்கே அந்த கேம்பில் அவங்க வந்துட்டு சுத்தமாக வைக்காமல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் கேம்ப்பு? இங்கேயே சர்ச்லேயே நீங்கள் நினச்சிக்கோங்க, எல்லாம் சேரும் அங்கே இங்கே ஒன்று கிடக்குது. ஓகே, எதுவும் நீட்டாக இல்லை. அப்போ எப்படி இருக்கும்? அங்கே அந்த ஒரு வர்ஷிப் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது இல்லையா? அப்போது இங்கே அவங்க ப்ரிப்ரேஷன் வந்துட்டு அவங்களுடைய சீனாய் மலையில் கடவுள் வந்துட்டு இது கொடுக்க போனாங்க, 10 கற்பனை. அப்போ அவங்க என்ன பண்ணணுமா இருந்துச்சு, துணியெல்லாம் துவைச்சி பர்சனல் கிளென்லினஸும் தேவைப்பட்டிருந்துச்சு, துணிலையும் கிளென்லினஸ் தேவைப்பட்டிருந்துச்சு. ஸோ அதுவும் சடங்காச்சாரம் தான். ஓகே, ஸோ அந்த ஒரு ப்ரிப்ரேஷன் தேவைப்பட்டிருந்துச்சு. ஸோ அப்போ இங்கே என்ன நம்ம படிக்கிறோம், ஜோஷுவா புக் ஃபுல்லாக நம்மளுக்கு இதுதான். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா அதில் சக்ஸஸ் வரணும்னா என்னெல்லாம் செய்யணும். ஸோ அப்போ இந்த லெசனில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறோம், பர்சனல் ப்ரிப்பேர்னஸ் எப்படி இருக்கணும், பரிசுத்தம் அடையணும். பரிசுத்தம் எப்படி இருக்கணும், அந்த சடங்காச்சாரத்துலேயும் இருக்கணும். அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் திங்ஸில் நம்ம என்னென்ன செய்கிறோமோ கடவுள் சொல்கிறபடி இருக்கணும், உள்ளத்துலேயும் சரியாக இருக்கணும். எல்லாம் பாவத்தை விட்டு அறிக்கை செய்யணும்னுட்டு தான் நம்ம பார்க்குறோம்.
சொல்லுங்க. ஓகே, அங்கிள் கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம இந்த பரிசுத்தத்தை பற்றி நம்ம பேசுனது 7ஆம் நாளில் நம்ம அப்போ மட்டும் பரிசுத்தமாக இருந்து மிச்ச நாளில் நம்ம பரிசுத்தமாக இல்லாமல் இருந்தால் ஓகேயான்னுட்டு கேட்குறாங்க. கொஞ்சம் சைட் ட்ராக்னால நானே ஆன்சர் சொல்லி முடிச்சிடுறேன். அட்வென்டிஸ்ட் சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ஒரு தப்பான ஒரு தாட் இருக்குது. 4வது கமாண்ட்மெண்ட் என்ன? ஓகே, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பையாக. ஆனால் அது மட்டும் இல்லை, 6 நாள் வேலை செய்து 7வது நாள் ஓய்ந்திருப்பாயாக. 6 நாள் அது கூட 4வது கற்பனையில் தான் இருக்குது. 6 நாளில் நம்ம சரியில்லாமல் இருந்தோம்னா 7வது நாளில் நம்ம பரிசுத்தமாக இருக்க முடியாது. இம்பாசிபிள். அன்னைக்கு மட்டும் வேற அந்த ரிச்சுவல்ஸில் நம்ம கரெக்டாக இருக்கலாம். என்ன ரிச்சுவல்ஸ்? சாப்பாடு செஞ்சு வைக்கணும், அது பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். கோயிலுக்கு வரணும், பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். ஆனால் உள்ளே மட்டும் சரியாக இருக்காது. 6 நாளில் பண்ணுற வம்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் 7வது நாள் அதுதான் யோசனை இருக்கும் இல்லையா? ஸோ வேறு எதுவும் வராது. ஸோ கமாண்ட்மெண்ட்ஸ், 4th கமாண்ட்மெண்ட் வந்து 6 days வேலை செய்யணும், 7வது நாள் ஓய்ந்திருக்கணும். அந்த வேலை செய்கிறதுல பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுதான் கடவுள் கொடுக்குற கற்பனை. ஓகே, ஸோ இன்னைக்கு அதுதான் இன்னைக்குடைய பாடத்துலேயும் அதுதான் நம்ம நிறையா பார்க்க போகிறோம். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் தான், அது அடுத்த இதில் வந்துடுவோம். சரியா? ஸோ இப்போது அவங்க யோர்தான் நதியை கிராஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு ப்ரிப்ரேஷன்ஸ், கடவுளுடைய டைம். கடவுள் வந்துட்டு அவருடைய வழியில் கூப்பிட்டு போகிறார், அவரு தான் கூப்பிட்டு போகிறார் ன்னுட்டு கிளியர் ஆகிடுச்சு. அதோடைய நம்மளுடைய ப்ரிப்ரேஷன்ஸும் நம்ம பார்த்துட்டோம். நம்ம அப்படியே முன்னாடி போவோம். மண்டே லெசனில் த லிவிங் காட் ஆஃப் வண்டர்ஸ். ஓகே, ஸோ சரியா? ஸோ இந்த 5வது வசனத்தில் ஒரு வார்த்தையை இங்கே கொடுத்துருக்குறாங்க. 3:5 wonders, sanctify yourself for tomorrow the Lord will do wonders among you. உங்களுக்குள்ள நாளைக்கு கடவுள் என்ன பண்ண போகிறாங்க? பெரிய என்ன வேர்ட் கொடுத்துருக்குறாங்க? அற்புதங்கள் இல்லையா? அற்புதங்கள் கடவுள் பண்ண போகிறாங்கன்னுட்டு. இது வந்துட்டு என்னென்னு கொடுத்துருக்குறாங்கன்னா, இதுக்கு வேர்டு, ஹீப்ரு வேர்டு என்ன கொடுத்துருக்குறாங்க? நிஃப்லாவோத்ன்னுட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த வேர்டு என்னென்னா, யூஷுவலி இது சாதாரணமான ஒண்டர்ஸ் இல்லை, இட் இஸ் எ சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட்ன்னுட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் இப்போ என்ன, அது நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா, என்ன நடக்கும் என்னன்னுட்டெல்லாம் அது பார்க்கும்போது இந்த ஈவெண்ட் என்ன நடந்துச்சோ இதை வச்சு ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ் எல்லாம் என்னென்னு பண்ணியிருக்கிறாங்க, இதை வச்சு தான் அவங்க தியானம் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இந்த வேர்ட் நிஃப்லாவோத் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, இதையும் வந்துட்டு சங்கீதத்துலேயும் இதே தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, சங்கீதம் 96:3 படிப்போமா? Psalms 96:3. சங்கீதம் 96:3, 96:3. Declare his glory among the heathen, his wonders among all people. அப்போது கடவுள் இப்படி பெரிய அதிசயங்களில் செய்ய போகிறாங்க. இந்த அதிசயங்களில் அவங்க செய்வது என்னன்னு கடவுள் சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம வந்துட்டு கடவுளை துதிக்க செய்கிறோம். வி பிரேஸ் காட்ன்னுட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இஸ்ரேல் இந்த ஈவெண்ட் அவங்க எடுத்துகிட்டு நிறைய இடத்துல அவங்க என்னென்னு செய்வாங்க, இதை வச்சு தான் அவங்க கடவுளை துதிக்க செய்வாங்க. ஓகே, ஸோ இன்னும் நம்ம பார்த்தோன்னே எரேமியா 32:17 கொடுத்துருக்குறாங்க.
எரேமியா 32:17. 32:17. ஓகே, ஸோ போதும். இங்கே அந்த கடைசி பாட்டு என்னன்ட்டு இருக்கு உங்களால் ஒன்றும் இல்லை. தேர் இஸ் நத்திங் டு ஹார்ட் ஃபார் தி. அப்போ கடவுளுக்கு வந்துட்டு எதுவும் கஷ்டமானது இல்லைன்னுட்டு நம்ம பார்க்குறோம். இன்னும் நம்ம வந்துட்டு ஏசாயா 44:8 அதில் பார்த்தோன்னா கடவுள் அங்கே வந்து கேட்குறாங்க, ஃபியர் இன் நாட் நீதர் பி அஃப்ரேட், ஹேவ் நாட் ஐ டோல் தி ஃப்ரம் தட் டைம் அண்ட் ஹவ் டிக்ளேர்ட் இட், ஈ ஆர் ஈவன் மை விட்னஸஸ், இஸ் தேர் அ காட் பிசைட் மீ. ஓகே, என்னைய விட்டு வேற யாராவது கடவுள் இருக்கிறாங்களான்னுட்டு நம்ம பார்க்குறோம் இங்கே. ஸோ நிறைய வசனங்க இங்கே அப்படி கொடுத்துருக்குறாங்க அபவுட் காட், நம்மளுடைய கடவுளை பற்றி. அதுதான் லெசனே நம்மளுக்கு என்னென்ன டைட்டில் கொடுத்துருக்குறாங்க, தி லிவிங் காட் ஆஃப் வண்டர்ஸ். அந்த வசனம் யோசுவா 3வது சாப்டர்லேயே அது வரும். ஓகே, அது பரவாயில்ல. ஸோ ஆனால் அந்த கான்செப்ட் நம்மளுக்கு வந்துட்டு கிளியராக இங்கே கொடுத்துருக்குறாங்க. நத்திங் இஸ் இம்பாசிபிள். கடவுளுக்கு வந்துட்டு எதுவுமே அது வந்துட்டு முடியாத விஷயமே இல்லைன்னுட்டு. ஸோ இதே விஷயம் தான் ஈவன் ஜெக்காரியா கூட அவர் சொல்வார். ஜெக்காரியா 8 நம்ம பார்த்தோன்னா, தஸ் த லார்ட் ஆஃப் ஹாஸ்ட், Zechariah declared, thus says the Lord of hosts, if it is marvelous in the sight of the remnant of his people in those days, should it also be marvelous in my sight, declares the Lord of hosts. அப்படின்னா ஜெக்காரியா எந்த காலத்துலனா, அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையும் பாபிலோன் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. திருப்பி அங்கேருந்து அவங்க வரும்போது அப்போது கடவுள் வந்துட்டு இதை ஜெக்காரியா வந்து ஞாபகப்படுத்துவார். அந்த காலத்தில் இப்படி பெரிய பெரிய அதிசயங்கள் செஞ்சாங்க. யோர்தான் நதியை அவங்க கடந்து வந்தாங்க, சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தாங்க. இப்போ இருக்கிற கடவுள் என்ன, அதே தான் அவர் செய்வார்னுட்டு ஜெக்காரியா அங்கே ஒரு ஜெக்காரியா 8வது சாப்டரில் 6வது வசனத்துலேருந்து நம்ம பார்த்தோன்னா சொல்வார். இப்போவும் வந்துட்டு அதே மார்வலஸ் சயின்ஸை பண்ணுவார்னுட்டு. அந்த கான்ஃபிடென்ஸ் இப்போ எங்கே நம்ம பார்க்குறோம், இந்த காலத்தில் பார்க்குறோமா? ஓகே, ஆனால் அதே கான்ஃபிடென்ஸ், ஏன்னா அதே கடவுளை தான் நம்மளும் வணங்குறோம். இப்போது சில வசனத்தெல்லாம் படித்தோன்னா, நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் த காட். அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸில் இறங்கும்போது நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் த லார்ட்னுட்டு யார் நம்மளால் இறங்க முடியாதா? அதான் இந்த ஜக்காரியாவில் வந்து இந்த ப்ராஃபஸி வந்து சொல்லிக்கிறாங்க இல்லையா. ஜக்காரியா சாப்டர் 8, அந்நாட்களில் வந்து மூதாதையர் அந்த தாத்தா பாட்டி கூட சின்ன பசங்களை உட்காந்து இஸ்ரேலில் வந்து அந்த வீதிகளில் வந்து சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டைமில் வந்து இந்த கேப்டிவிட்டிலேருந்து திரும்பி வர்றதை பற்றி பேசியிருக்கிறாரு. பேபிலோன் இந்த பிடிச்சின்னு அந்த மீடோ பர்ஷியன் டைமில் வந்து ஜனங்களை விடுதலை கொடுக்கும்போது இங்கே வந்து ரீபில்ட் பண்ணிட்டு தே ஓன் கவர்மெண்ட்டு அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக இருக்கிறது வந்து ப்ராஃபஸியாக சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அந்த பெர்ஷியன் கிங்கை சொல்லுவார், இவங்களுக்கு சரௌண்டிங் நேஷன்ஸுக்கு வார்ன் பண்ணுவார், இவங்களுக்கு வந்து நான் தான் அனுப்புகிறேன், இவங்களுக்கு எதுவும் தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பை சான்ஸ் கொடுத்தா யூ வில் பி ப்ரோசிக்யூட்டட் ஆர் டெத் சென்டென்ஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கொடுத்தா அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. பட் இட் இஸ் பைபிள் ப்ராஃபட்டி தி டியூவல் ப்ராஃபஸிஸ். சம்மோர் வந்து இட் இஸ் பியூர்லி டாக்ஸ் அபவுட் ஹெவன்லி கிங்டம். ஸோ 2 இதுவாக கொடுக்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேலில் வந்து எந்த வீதிகளெல்லாம் யாரும் பண்ணலை, வார் ஆயின்னு இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி ஃபுல் ஃப்ளெஜ்டு இந்த ஒரு ப்ராஃபஸி எங்கே நம்ம ஃபுல்ஃபில் ஆகும்னா ஹெவன்லி தான் நம்ம கம்ப்ளீட்டாக இதுவாகும். ஆமாம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்துட்டு என்னென்னா, அந்த இப்போது சில வசனத்தெல்லாம் படித்தோம், அதிசயமான கடவுள், அவரால் எதுவுமே முடியாத காரியம்னுட்டு எதுவுமே இல்லை. இப்போ நான் என்ன பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன்னா, இப்போ கூட நம்மளுக்கு வந்துட்டு முன்னாடி இருக்கிறது ஸ்பெசிஃபிக்லி இந்தியாவில், நான் ஆல்ரெடி ஒரு சர்மனில் அது சொல்லியிருந்தேன், இந்தியாவில் வந்துட்டு என்ன கோல் இருக்குது,
one Indian has to reach 1300, one Adventist has to reach 1300 Indians. அதுதான் ஒருத்தருடைய கோல். ஓகே, அது ஒரு டாப்பிக்காகவே நான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா? அப்போ ஈச் இண்டியன் ஹேஸ் டு ரீச் 1300னா ஒரு சும்மா சாதாரண விஷயமா? இது பேப்டிசம் நான் சொல்லலை, கடவுளுடைய சத்தியத்தை நம்ம எடுத்துகிட்டு போய் சொல்லணும். 1300 பேப்டிசம்ஸ்னால் அவ்வளோதான். ஓகே, ஆனால் we have to reach out. கடவுளுடைய உண்மையான சத்தியத்தை உண்மையாக அன்போடு எடுத்து போய் சொல்லணுன்னா one Indian has to reach 1300, one Adventist has to reach. அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி அனலைஸ் பண்ணி நம்ம பார்த்தோன்னா. என்ன பெரிய ப்ராஜெக்ட் இது, ஆர்டினரி ப்ராஜெக்டா? ஓகே பிரதர், நீங்கள் 1300 ரீச் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரீச் பண்ணிட்டீங்களான்னு நான் கேட்குறேன். ஓகே, ஆனால் சிலதெல்லாம் கடவுள் கணக்கு எடுக்க சொல்கிறாங்க. அப்போ தான் நம்மளுடைய கேப்பபிலிட்டிஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு. ஆனால் அது முடியாத விஷயமா? எஸ், நான் திருப்பி சொல்கிறேன். இது வந்துட்டு பாப்பா நியூ கினி ஒரு கண்ட்ரி, அவங்க அந்த ஜிசியில் வந்திருந்தாங்க. அந்த பாப்பா நியூ கினி வந்துட்டு அந்த பிரசிடெண்ட், அந்த பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் எல்லாரும் முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தாரு. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, இன் மை கண்ட்ரி 100% ஆஃப் த சிட்டிசன்ஸ் ஹவ் ஹர்ட் த அட்வென்டிஸ்ட் மெசேஜ். நெட்டு 100% அட்வென்டிஸ்ட் மெசேஜாக அவங்க கேட்டாங்களாம், கேட்டிருக்கிறாங்கன்னுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. ஸோ அது இந்தியாவில் நாட் பாசிபிளா? ஓகே, இங்கே கவர்மெண்ட் இஸ் நாட் சப்போர்ட்டிவ், அது இது நிறைய காரணங்கள் சொல்லலாம். இஸ் எனி திங் இம்பாசிபிள் வித் காட்? அப்போ என்ன பிளாக் பண்ணிட்டு இருக்கு? அதை அச்சீவ் பண்றதுக்கு என்ன பிளாக் பண்ணிட்டு இருக்கு? பாவம். ஸ்டார்டிங்கே பார்த்துட்டோம் இல்லையா அங்கிள்? அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். ஆனால் அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை? பாவம். அங்கிள், அது நல்ல விஷயம்தான் அங்கிள், அது நல்ல விஷயம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயம்தான். நல்லது செய்யணும்னு அவங்க தேடும்போது கண்டிப்பாக சரியான டைரக்ஷன் வரும். ஆனால் கடவுளுடைய பிள்ளைங்களுக்கிட்ட பாவம் இருந்துச்சுன்னா எந்த ப்ராஜெக்டும் அச்சீவ் பண்ண முடியாது. இதெல்லாம் விடவே முடியாது. இந்த பாவத்தை இதையா விடவே முடியாது, இதை மாற்றணுமா, இது முடியவே முடியாது. அந்த ஸ்டைலில் இதெல்லாம் அப்படியே ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னு இருந்துச்சுன்னா எந்த ப்ராஜெக்டும் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி திங் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் இஸ் பாவத்தை விட்டு வாங்க. இங்கே அந்த யோர்தான் நதியை கடந்து போகிறது கடவுள் என்னன்னு சொன்னாங்க, நான் மட்டும்தான், நான் ஃபஸ்ட்டு போகிறேன், நீங்கள் சும்மா பின்னாடி வாங்க, அவ்வளோதான் இல்லையா? ஸோ அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். அதே பாயிண்ட்டு தான் டியூஸ்டே லெசனுடைய டாப்பிக்கே என்ன? லெசனுடைய டாபிக் என்னன்னு பாருங்க, ரிமெம்பர். இது அடுத்த லெசன், ஞாபகமா இருங்கன்னுட்டு. ஓகே, ஸோ இங்கே தான் நிறையா இப்போ அங்கிள் எல்லாரும் நிறைய பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ண வந்தோம். ஞாபகம், மெமோரியல், அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இது ஃபுல்லாக நம்ம எங்கே பார்க்குறோன்னா யோசுவா 4வது சாப்டரில். ஸோ ஓகே, ஸோ இந்த யோர்தான் நதி அவங்க கடந்து செய்கிறது எப்படி இருந்துச்சு? இவங்க ப்ரீஸ்டெல்லாம் என்னென்னு பண்ணுமா இருந்துச்சு? அங்கே போய் நதியில் கால் வச்ச உடனே என்னென்ட்டாயிரும், தண்ணியெல்லாம் எங்கே போயிடும்? அப்படியே போயிட்டு ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு ஊர்கிட்ட வரைக்கும் அங்கே போயிட்டு அப்படியே ஒரு மலையாக போயிட்டு அது நின்றுட்டு இங்கே வந்துட்டு இவங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ட்ரை லேண்ட். இவங்க அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு போகணும், அந்த ஆர்க் ஆஃப் தி காவனன்ட் எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களுக்கு மிடில் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 2000 கியூபிட்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கணுமா இருந்துச்சு. ஸோ இவங்க போயிட்டு அந்த எட்ஜில், அதுவும் இது எந்த டைமா, அந்த டைமில் வந்துட்டு என்னென்னு இருக்குமா, ஃப்ளட்டு.
அந்த யோதா நதி சும்மா சின்னதாக இருக்காது. அந்த டைமில் தான் வந்துட்டு பயங்கரமாக கொட்டிகிட்டு இருக்குமா, தண்ணி பக்கத்துலலாம் ஓவராக இருக்கும். அந்த டைமில் இந்த பெரிய ஈவெண்ட்டு நடக்குது. ஸோ அவங்க போயிட்டு அந்த ஓரத்தில் அவங்க கால் வச்சு கால் லைட்டாக முழுங்க உடனே என்னென்ட்டாயிரும் தண்ணி, அவ்வளோதான் ஃபுல்லாக போயிட்டு நின்றுரும். நின்றுட்டு இவங்க ஃபுல்லாக க்ராஸ் பண்ணிடுவாங்களா? அந்த ஆர்க் வந்துட்டு ஃபுல்லாக க்ராஸ் பண்ண மாட்டாங்க. அந்த நதியில் மிடில் போய் அவங்க நிற்குவாங்க. ஜனங்க எல்லாரும் அப்புறம் அவங்க க்ராஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நடக்கும். நடந்துட்ட பிறகு 4வது சாப்டரில் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் படிக்கிறீங்களா? ஓகே, போதுமா? இது அப்போ என்னன்னு கடவுள் சொல்கிறாங்க, அந்த நதியில் கீழே ஏன்னா ஒரு ரிவர் போயிட்டு இருக்குன்னா என்னென்னு இருக்கும், நிறையா உருண்டை நிறையா கல்லுங்க இருக்கும். எல்லாம் பிள்ளைங்களும் போவாங்க இல்லையா, அந்த ரிவர் சைட்லலாம் போனோன்னா கல் நல்லா அழகாக இருக்கிற கல்லை தூக்கிட்டு வருவாங்க. ஏன்னா தண்ணினால நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதை மாதிரி இப்போ என்னன்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய கல்லுங்க வந்துட்டு 12 கல்கள், ஒரு ட்ரைபுக்கும் ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்துட்டு சென்ட்ரலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒரு மெமோரியெல்லாம் வைங்கன்னுட்டு. எதுக்காக? வரப்போகிற பிள்ளைங்களுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கணும்னுட்டு. ஓகே, ஸோ இதுலேருந்தும் நிறைய பாடத்தை நம்ம படிக்கலாம். இன்னும் இந்த லெசனில் இன்னும் நல்லா கொடுத்துருக்குறாங்க. கடவுள் வந்துட்டு இப்போ நம்மளும் யோசிக்கலாம் இல்லையா, அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய அதிசயங்களை செஞ்சுட்டாங்க, இப்போ என்ன அதிசயங்க நடக்குதுன்னுட்டு. ஓகே, ஆனால் அதே மாதிரி தான் இஸ்ரேல் உடைய அவங்களுடைய வாழ்க்கை கூட இஸ்ரேலுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட வந்துட்டு யோர்தான் நதியை கடந்து போயிட்டாங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் திருப்பி இதே அதிசயம் நடந்துச்சா? இந்த அதிசயம் திருப்பி நடக்கலை இல்லையா, இந்த அதிசயம் நடக்கலை. அப்போ அவங்களுக்கு எப்படி தெரியணுமா இருந்துச்சு, அப்பா வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லணுமா இருந்துச்சு. ஸோ கடவுளே வந்துட்டு அங்கே டைரக்ஷன் சொல்கிறாங்க, உங்களுடைய பிள்ளைங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வைங்க. இப்போனா நம்ம என்னென்னு பண்ணிடுவோம், எல்லோரும் ஃபோட்டோவை பிடிச்சிட்டு ஓகே இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் எங்கெங்கே போடணுமோ எல்லாத்தையும் போட்டு வைக்கும். ஆனால் அதையும் இப்போலாம் அப்படியே பின்னாடி மறந்துடுவா தான் செய்வாங்க. ஆனால் என்னன்ட்டு நான் சொல்கிறாங்க, கடவுள் வந்துட்டு உங்களுக்கு நடந்த அதிசயம் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு தெரியணும். உங்களுடைய கடவுள் சாதாரணமான கடவுள் இல்லை, இவ்வளோ பெரிய அதிசயத்தை அவங்க செஞ்சுருக்கிறாங்க என்னட்டு. இப்போ எனக்கு கேள்வி, என்ன கேள்வினா, இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பெரியவங்க தான் இருக்கிறோம், உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்துட்டு என்ன அடையாளத்தை வச்சுருக்கிறீங்க? ஓகே, என் வாழ்க்கையில் கடவுள் இப்படி செஞ்சாருன்னுட்டு நம்ம என்ன எடுத்து வைக்கிறோம் நிட்டு. இது ஒரு நம்மளுக்கு லெசன் அந்த டைமில் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஒரு நிமிஷம் பிரதர். ஸோ நம்ம இப்போ என்ன செய்யணும்னா, ஒரு அதிசயங்கள் இல்லை ஒரு ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கடவுள் வந்துட்டு சக்ஸஸ் பண்ணும்போது அதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்னென்னு சொல்லணும், எடுத்து சொல்லணும், அது ஒரு அடையாளமாக எடுத்து வைக்கணும் இல்லையா? அப்போ தான் வந்துட்டு என்னென்னு பண்ணுவாங்க பிள்ளைங்க, நம்மளுடைய கடவுள் அதிசயமான கடவுள். ஏன்னா இந்த காலத்தில் பிள்ளைங்க வந்துட்டு அப்பா பேச்சை கேட்கணும், அம்மா பேச்சை கேட்கணுன்னா ஒரு சேலஞ்சிங் ஆனது தான். எதுக்குன்னா, எதுக்கு எடுத்தாலும் கூகுள், இப்போது ChatGPT, AI, இதில் தான் அவங்களுடைய ரெஃபரன்ஸ் போகுது. ஆனால் கடவுளுடைய அதிசயங்க, கடவுள் வந்துட்டு உயிருள்ள தேவன்னுட்டு தெரியணுன்னா நம்ம வாழ்க்கையில் செஞ்ச அதிசயங்கள். இதுக்கு முன்னாடி இஸ்ரேலைட்ஸ் எப்படி இருந்தாங்க, ஒரு ஸ்லேவ்ஸாக இருந்தாங்க இல்லையா? எகிப்தில் எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்க,
அவங்களுடைய பிள்ளைங்க ராஜாங்களுடைய பிள்ளைங்களா இருப்பாங்க, சில பேர் மந்திரிகளுடைய பிள்ளைங்களா இருப்பாங்க, பெரிய ஒரு வீடை வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்தது எப்படி? இதனால தான். இப்போ நானும் சொல்லாமே, எங்கள் அப்பாலாம் வந்துட்டு எப்படி கஷ்டப்பட்டு பெங்களூருக்கு வந்தாங்க, இப்போ வேலை செஞ்சாங்க, வேலை செஞ்சுட்டு பிறகு நம்ம இருக்கிற வீடு இப்போ வேற வீட்டில் இருக்கிறோம். அதெல்லாம் எதனால? எங்கள் அப்பாலாம் கஷ்டப்பட்டதுனால. இது ஒரு அடையாளமாக நம்ம எடுத்துட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதே மாதிரி நான் இப்போ ஒரு அட்வென்டிஸ்ட் ஃபேத்தில் இருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்டனாக நான் இருக்கிறேன். எதனால? எங்கள் அப்பாவுக்கு கடவுள் இந்த அதிசயங்கள்லாம் செஞ்சாங்க. அப்போ ஒரு வீட்டில் என்ன இருக்கணும்? ஒரு சின்னங்கள் இருக்கணும், அடையாளங்கள் இருக்கணும். கடவுள் செய்த அதிசயம் மறந்துடுவோம். ஸ்டார்டிங்கே இன்னைக்கு லெசன் டாப்பிக்கே என்ன? மறந்துடுவோம் இல்லையா? எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஞாபகம் இப்போ யோசித்து பாருங்க. அங்கிள், நீங்கள் சின்ன பையனா இருக்கும்போது கடவுள் என்னென்ன செஞ்சாங்கன்னு சொன்னோன்னா சில விஷயம் தான் ஞாபகம் இருக்கும், எல்லா விஷயம் ஞாபகமாக இருக்குமா? ஓகே, அப்போது அது ஞாபகமாக நம்ம வைக்கிறதுக்கு சில சின்னங்கள் வைக்கணும். இது கடவுள் கொடுத்த வழி, கடவுள் கொடுத்த ஐடியா கடவுள் கொடுக்குறார். ஸோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னுட்டு கொடுத்துருக்குறாங்க. இங்கே இன்னும் நிறைய சின்னங்கள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. பிரதர், நீங்கள் எதை சொல்ல வந்தீங்க? அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 12 கற்களை வந்து 12 தலைவர்களும் வந்து அங்கே வையுங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து தினந்தோறும் காலமாக ஒரு சிம்பிளாக இருக்கணும், ஃபார் எவர்ன்னு சொல்லிக்கிறார். ஃபார் எவர். ஆனால் இப்போ நம்ம எந்த கல்லுங்களை வைக்கிறதில்ல, எந்த கல்லும் இப்போ வைக்கிறதில்ல. ஆனால் அது எதுனாக்கா ஃபார் எவர் இப்போ கூட இருக்குது. அதுதான் நீங்கள் சொன்னீங்க, சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்க. என்ன கல்லுனா என்ன? அது செகண்ட் பீட்டரில் வந்து ஃபர்ஸ்ட் பீட்டரில் செகண்ட் சாப்டரில் யூ ஆர் த லிவிங் ஸ்டோன்ன்றாரு. ஸோ ஆவிக்குரிய கற்களாக, மூளைக்கல்லாக இயேசு கிறிஸ்து மேலே கட்டப்படக்கூடிய நம்ம கடவுள் பிள்ளைங்களாக இருக்கணும். நம்ம அவர் கேரக்டர் ஷுட் பி விட்னஸ் டு ஆல் த பீப்புள். ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய குணங்கள் கூட ஒரு மெமோரியலாக கடவுளை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு மெமோரியெல்லாம் அது இருக்கணும்னுட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் நம்ம இங்கே பண்ணுறோம். கடவுள் வந்துட்டு பெரிய ப்ராஜெக்ட்ஸை நம்மளுக்கு அக்கம்ப்ளிஷ் பண்ணுவாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய ப்ராஜெக்ட்ஸை அக்கம்ப்ளிஷ் பண்ணுவாங்க. அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ட்டு இருக்கணும்? பாவம் இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் பெரிய ப்ராஜெக்டில் நம்மளுக்கு சக்ஸஸ் இருக்கும். அந்த சக்ஸஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு ஞாபக சின்னம் வச்சுக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்னென்ட்டு ஆவாங்க? எனர்ஜைஸ் ஆவாங்க. இப்போ அட்வென்டிசம் வந்துட்டு அது இந்தியாவில் க்ரோ ஆகிட்டு இருக்கா இல்லையானா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். லாஸ்ட் இயர் வெறும் நம்பர் ஆஃப் அடிஷன்ஸ் டு த சர்ச் வாஸ் ஒன்லி 18,000. வெறும் 18,000. இவ்வளோ பெரிய கண்ட்ரி இல்லை. ஓகேயா? ஸோ அப்போது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மான்யூமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது? கம்மியாக இருக்கா இல்லையான்னுட்டு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே வெனஸ்டே லெசனில் போயிட்டு இன்னும் ஐ திங்க் ஒரு 5 minutesல முடிக்கணும். ஃபர்கெட்ஃபுல்னஸ். ஓகே, ஆல்ரெடி அதை பற்றி நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபியூ வசனத்தை மட்டும் படிச்சுட்டு டக்குன்னுட்டு போகலாம். ஜட்ஜஸ் 3:7, நியாயாதிபதிகள் 3:7. And the children of Israel did evil in the sight of the Lord and forgot the Lord their God. என்ன பண்ணிட்டாங்க? நியாயாதிபதிகள், இது ராஜாக்கள் டைம் இல்லை, யோசுவாக்கு ஆயிட்ட பிறகு நியாயாதிபதிகள் வந்தாங்க. அந்த டைமே என்னன்னு பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. forgot அங்கேயே கொடுத்துருக்குறாங்க. 8:34 அங்கேயும் நம்ம பார்த்தோன்னா, the children of Israel remembered not the Lord their God. கடவுள மறந்துட்டாங்க, ஞாபகம் அவங்க பர்த்தில். சங்கீதம் 78:11, Psalm 78:11, and forgot his works and his wonders that he had shewed them. அப்போ பேசிக்காக பைபிள்லேருந்து நம்ம என்னன்ட்டு நம்ம பார்க்குறோம், நம்மளுக்கு ஞாபகம் மறதி ரொம்பவே ஜாஸ்தி. இது மனுஷனுடைய குணம் போல இல்லையா? அப்பாவுக்கு ரொம்ப மறதின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா, ஓகே அது வயசு.
ஆனால் இப்போ இருக்கிற யூத்துங்களுக்கே கடவுளுடைய ஞாபகம் இருக்கா? கடவுளுடைய ஞாபகம் இருக்கான்னா ரொம்ப சேலஞ்சிங். அப்போ முக்கியமானது என்ன? அந்த மெமோரியல் எவ்வளோ பெருசாக எடுத்து வைக்கிறோமோ அதுதான். அந்த ரிமெம்பரன்ஸ்னு நம்ம பார்க்கும்போது ரிமெம்பர் டு கீப் த சாபத் டே ஹோலி. இந்த நாளை பரிசுத்தமாக வைக்கிறதுக்கு அதே பெரிய சேலஞ்ச். நம்ம லாஸ்ட் வீக்கோ 2 வீக்ஸ் பேக்கும் நம்ம வந்துட்டு சென்னைக்கு போயிருந்தோம். சென்னைக்கு போகும்போது அங்கே ஒரு ஃபேமிலி ஈவெண்ட்டை நம்ம வந்து சாபத்தில் அவங்க வச்சுருந்தாங்க. நம்ம அட்டன் பண்ணல. சாபத்தை முடிச்சு நம்ம அப்புறம் போகும்போது அங்கே போனால் நம்மளுக்கு திட்டு தான் உள்ளது. எதுக்கு? பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சான்ஸ் நீங்கள் விட்டுட்டீங்களே, எல்லாம் கூட இருந்து ஃபேமிலியோடு நல்லா ஜாலியாக இருந்திருப்பாங்களே, they would have enjoyed ன்னுட்டு அவங்க சொன்னாங்க. ஆனால் இங்கே கடவுள் ஞாபகமாக வச்சிருக்கிறதுட்டு அங்கே ஒரு சந்தோஷமாக நீங்கள் இருங்கன்னுட்டு கடவுள் வசனத்தில் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அதை மறந்துட்டு இப்போ நம்ம கூட ஆமா இல்லையா பிள்ளைங்களோட ஜாலியாக இருக்கலாமே நிட்டு நம்ம அந்த பிள்ளைங்களுடைய ஜாலிக்காக கடவுளுடைய வசனத்தை நம்ம விட்டுட்டோம்னா, நான் கடவுள் இங்கே சொல்கிறாங்க ஞாபகம் படுத்திக்குங்க. அப்போ சாபத் இஸ் a memorial of God, that God is our creator. நம்மளை படைத்தவர் யாருன்னுட்டு காமிக்கணும்னா ஓய்வு நாள் தான் நம்மளுக்கு தேவை. அதில் நம்ம பரிசுத்தமாக நம்ம ஆசிரிக்க வேண்டியதான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஞாபகம் மறதி ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ அதனால வீட்டில் நம்மளுக்கு என்ன தேவை? ஒரு வீட்லேயும் ஞாபகமாக தெரியணும். ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு போடுறீங்களோ, இல்லை வசனத்தை எழுதி வைக்கிறீங்களோ, இல்லை உங்களுடைய லைஃப் ஸ்டோரியை நீங்கள் எழுதி வைக்கிறீங்களோ, அங்கே நடந்த ஒரு விஷயத்தை கல்லை தூக்கி நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிறீங்களோ, என்னவோ அது என்ன? கடவுளை ஞாபகப்படுத்துறதுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு சின்னம் நம்ம தான் விட்டுட்டு போகணும். ஓகே, ஸோ வேறு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம சாட்டர்டே லெசனில் படித்த மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரலி வி பர்சீவ் ஃபர்கெட்ஃபுல்னஸ் ஆஸ் எ நார்மல் ட்ரேட் ஆஃப் ஆல் ஹியூமன் பீங்ஸ். மறந்து போகிறது இது மனுஷனுடைய ஒரு சுபாவம், இது நார்மலாக எல்லாருக்கும் நடக்கிறதுன்னுட்டு நம்ம நினச்சிருக்கிறோம். ஹவெவர் ஃபர்கெட்ஃபுல்னஸ் இன் த ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் கேன் லீட் டு சீரியஸ் கான்சிக்வன்சஸ். யூஸ்வலி நம்ம வந்துட்டு கிறிஸ்டனாக மாறும்போது அப்போ வந்துட்டு எப்படி இருப்போம்? சூடாக இருப்போம். ஓகே, ஒரு ஓய்வு நாள் அப்படின்னா ஆஹா ஓய்வு நாள் அப்படி இப்படின்ட்டு அந்த ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும்? ஒரு ஃபயரில் எல்லோரும் இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் வயசாயிட்ட பிறகு கொஞ்ச நாள் ஆகிட்ட பிறகு அந்த சூடு அப்படியே கம்மியாயிருவோம். இது மறந்து போகிறது உங்களுக்கு பெரிய கான்சிக்வன்சஸ். இதை நீங்கள் மறந்துடக்கூடாதுன்னுட்டு தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. Even today, if we want to maintain our identity as a people with a peculiar calling and mission, we will have to create occasions for refreshing both our individual and corporate spiritual memory in order to keep in focus where we are coming from. இந்த காலத்திலையும் நம்ம வந்துட்டு எப்படி ஒரு ஸ்பெஷல், we are a royal priesthood, we are a peculiar people ன்னுட்டு வசனத்தில் நிறைய படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஓகே, நம்ம சாதாரணமான ஜனங்கன்னுட்டு இதை வந்துட்டு தனியாக ஒருத்தரும் ஞாபகம் படுத்துறதும் இல்லை, நம்ம ஒரு குரூப்பாக ஒரு சபையாக நம்ம வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பெஷல் பீப்புள், நம்மளுக்காக கடவுள் நம்மளை ஸ்பெஷலாக அழைத்திருக்கிறாங்க நிட்டு இதை தெரிஞ்சுக்கணுன்னா அது அப்பப்போ நம்ம என்ன பண்ணணுமா இருக்குது? ஃபோக்கஸ் பண்ணணும், ஞாபகம் படுத்திக்கணும், விட்டுறக்கூடாது நிட்டு தான் இன்னைக்கு நல்ல ஒரு லெசன் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. Though it is important to remember the past and how the Lord has worked in your life, why must you day by day have an experience with Him and the reality of His love and presence now? ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. கடந்த நல்லா நம்ம வந்துட்டு ஞாபகமாக நம்ம வச்சிருக்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் ஒரு நாளும் நம்மளுக்கு என்னட்டு இருக்கணும்? கடவுளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னுட்டு கொடுத்துருக்குறாங்க. நான் அடுத்த லெசனுக்கே நான் போகிறேன், டைம் ஆகிடுச்சு. பியாண்ட் த ஜோர்டன். ஓகே, யோர்தான் நதியை கடந்து நம்ம என்ன பார்க்குறோம் ன்னுட்டு பார்த்தோன்னா, இந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தோன்னா, இந்த சம்பவத்தையும் இந்த ரெட் சீயை அவங்க கிராஸ் பண்ணிட்டு வந்து த்ரூ அவுட் ஹிஸ்ட்ரி, ஓகே, அந்த இஸ்ரேல் ஜனங்களை தாவீதா இருக்கட்டும் எல்லாரும் அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க?
அது ஒரு முக்கியமாக அதை எடுத்து ஹைலைட் பண்ணி அவங்க என்னென்னு பண்ணுவாங்க, அதை அவங்க பாடுவாங்க. சங்கீதம் 66:6. இந்த வசனம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் போல. 66:6, 666. ஓகே. ஸோ அவங்க என்னென்னு பண்ணாங்க, இந்த ஒரு சம்பவம் அங்கே நடக்கும்போது, யோர்தான் நதி அவங்க கடந்து வரும்போது அவங்க எப்படி இருந்தாங்க, களி கூர்ந்து இருந்தாங்க. தே ரிஜாய்ஸ்ட். அது ஒரு பண்டிகையை போல் அவங்களுக்கு இருந்துச்சு நெட்டு. நிறைய இப்போல்லாம் அட்வென்டிஸ்டில் கேட்குவாங்களே, அவங்களுக்கெல்லாம் பண்டிகையே இல்லையா நெட்டு இருக்கும்போது, கடவுள் உங்களுக்கு செஞ்ச அதிசயம் அந்த நாளெல்லாம் உங்களுக்கு ஒரு பண்டிகை நாளாக தான் இருக்கணும். அந்த பண்டிகை இந்த பண்டிகை நம்மளுக்கு தேவையில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நல்ல காரியத்தை நம்ம நினச்சி நம்ம பார்க்கும்போது, அது கடவுள் இப்படி அதிசயங்களை செஞ்சாருன்ட்டு அது ஒரு பண்டிகை நாளாக நம்மளுக்கு அது இருக்கணும்னுட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. ம் ம் ஆமாம், அது இன்னும் முக்கியமான நாள். அதுதான் பரலோகத்தில் கொண்டாட போடுற ஒரு நாளாக இருக்கும் இல்லையா? ஏன்னா நிறைய டைமில் அது வந்துட்டு ஒரு ஃபார்மாலிட்டி இவெண்ட்டாக மாறிடுது அங்கிள். இப்போ ஒரு பார்ன் கிறிஸ்டனாக இருக்கட்டும், பார்ன் அட்வென்டிஸ்டாக இருக்கட்டும், ஓகே பேப்டிசம் எடுக்கணும், அப்பா அம்மா சொல்லுவாங்க, இல்லை சர்ச்சில் பாஸ்டர் சொல்லுவாங்க, பண்ணி முடிச்சிருவோமே. அந்த ஃபார்மாலிட்டியாக இருக்கும் அது. ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. இப்போ ஒரு ஸ்மால் ட்ரெண்ட் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இதை மறந்துடக்கூடாதுன்னுட்டோ இல்லாட்டி இன்னும் ஒரு சந்தோஷத்தினால அவங்க பிறந்த நாளில் பார்த்து அவங்க வந்துட்டு பேப்டிசம் எடுக்க பார்க்குறாங்க. ஸோ இட் வில் பி லைக் டபுள் ஈவெண்ட் மாதிரி அவங்க இப்போது சில பேர் பிளான் பண்ணுறாங்க. பட் என்னென்னா அங்கிள் சொல்கிற மாதிரி நம்ம மனமார்ந்த நாள், அந்த நாள் தான் பேப்டிசம் நாளாக அது இருக்கணும். அந்த நாளையும் மறந்துடக்கூடாது. அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் இல்லையா? இதை மாதிரி ஒரு சில இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸை நம்ம எடுத்து வைக்கணும்னுட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த யோர்தான் நதியை கடந்து செஞ்சாங்க. இதே அதிசயம் வேற எங்கேயாவது நடந்துச்சா? யோர்தான் நதியை அவங்க தண்ணி அப்படியே செப்பரேட் ஆகுற இதே மாதிரி பைபிளில் வேற எங்கேயாவது ஈவெண்ட்ஸ் இருக்கா? யோர்தான் நதி நான் சொல்கிறேன். இதே மாதிரி வேற எப்பாவது நடந்துச்சா? ஓகே பிரதர், அதுதான் ஆண்டி சொன்ன மாதிரி ஜோர்டான் வந்து ஸ்மாலாக ஒரு கொஸ்டினாக வைக்கலான்னு பார்த்தேன். யாரெல்லாம் லெசனை படிச்சுட்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சிடும்னுட்டு தான். அதான் ஆண்டி சொன்ன மாதிரி அதுக்கு தான் ஹோல்டுன்னு சொன்னேன். அதுதான் இன்னைக்குடைய லெசன் இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம். அதை விட்டு வேற எங்கன்னுட்டு தான் கேட்டேன். மிகாயல், மீகால் இல்லை அதிலே சொல்கிற இல்லை, அதே மாதிரி எப்பாவது திருப்பி செப்பரேட் ஆச்சா? ஸோ அதுதான் ஆண்டி சொன்ன மாதிரி இது டைம் இல்லை. ஆண்டி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. செகண்ட் இன்சிடென்ட்னாக்கா எலேஜா வந்து எலேஷா போகும்போது, எலேஜா வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த இது ஈவெண்ட் வந்து இரண்டாக பிரிந்தது. 2 பேரும் அந்த சைடு போயிட்டு பிறகு எலேஜா வந்து எவனுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது எகெயின் தேர்ட் டைம் எலேஷா இஸ் ஓப்பனிங். எஸ், ஓகே. ஸோ அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிப்போம். அந்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, இங்கே 1,00,000 ஜனங்க போகிறாங்க, லேக்ஸ் டுகெதர் 20 lakhs பீப்புள் கிட்ட அவங்க கிராஸ் பண்ணுறாங்க. அதுக்காக என்ன நடந்துச்சு? யோர்தான் நதியை ஸ்பிளிட் ஆச்சு. ஒருத்தருக்காகியும் கடவுள் பண்ணுறார் இல்லையா? வெறும் எலைஜாக்காகியும் எலிஷாக்காகியும் மட்டுமோ கடவுள் வந்துட்டு அவங்க என்ன அவங்க கையில் இருக்கிற ஒரு கோலை போட்டு தனியாக அடித்தாங்க. அது என்னாச்சு? டக்குன்னு தண்ணி செப்பரேட் ஆச்சு. எலைஜாவும் எலிஷாவும் போனாங்க. ரிட்டர்ன் வரும்போது எலைஜாவும் அவரும் அப்படியே ரிட்டர்ன் வர்றாங்க. அதே மாதிரி தண்ணி அடிக்கிறாங்க, தண்ணி செப்பரேட் ஆகுது போகுது. கடவுள் அப்போ வெறும் கூட்டத்துக்கு மட்டும் பண்ணுவாரா
தனியாகவும் பண்ணுவாரா? தனியாகவும் பண்ணுவார். ஓகே, ஸோ இன்னைக்குடைய லெசனை முடிச்சிட்டோம். ஆனால் சம்மரி நம்ம பார்க்கும்போது என்ன? வெரி சிம்பிள் சம்மரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய கடவுள் யாருன்னுட்டு இந்த லெசனில் நல்லா கொடுத்துருக்குறாங்க. மண்டே லெசன், த லிவிங் காட், உயிருள்ள தேவன்னுட்டு. இந்த தேவன் எப்படி? பயங்கரமான தேவன். என்னெல்லாம் அதிசயங்க செய்வார்? அதிசயம் எல்லாம் பார்த்துட்டோம். யோர்தான் நதியே அவர் செப்பரேட் பண்ணார். அப்போ ஜக்கரியா என்ன சொல்றார்? அந்த டைம்ல பண்ணவர் இப்போ பண்ண மாட்டாரா நிட்டு சொல்லி அதிசயத்தை அவர் ஞாபகம் படுத்திக்கிறாரு. அதே கேள்விதான் நம்மளுக்குள்ள இருக்கும். அந்த டைம்ல ஜக்கரியா காலத்துல பண்ணவர் இப்போ பண்ண மாட்டாரா? எலியா காலத்துல பண்ணவர் இப்போ பண்ண மாட்டாரா? ஓகே, ஜோஷுவா காலத்துல பண்ணவர் இப்போ பண்ண மாட்டாரா? அப்போ இருந்த கடவுள் வேற, இப்போ இருக்கிற கடவுள் வேறையா? இல்லை அங்கிள், அந்த இக்கட்டான சில சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். அந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோன்னு தெரியாமல் இருக்கிறது தான். நான் சொன்ன மாதிரி லூக்கா 1:37 நம்ம எடுத்து படிக்கலாமே. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் த லார்ட். ஓகே, கடவுளால் முடியாதது. இப்போ இக்கட்டான சூழ்நிலை என்னன்னா, இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் அட்வென்டிசம் இருக்குமா இல்லையா இந்தியாவில்? டவுட்ஃபுல். அப்போது அது இருக்கணும்னா நம்ம என்ன இருக்கணும்? ஒருத்தர் வாழ்க்கையில் ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கணும். அவங்கள ப்ளேம் பண்ணுறது, இவங்கள ப்ளேம் பண்ணுறதெல்லாம் காரணம் இல்லை. ஒரே ஒரு எலிஜா தான் தேவைப்பட்டுச்சு, ஒரே ஒரு எலிஷாவை தான் தேவைப்பட்டிருந்துச்சு. இங்கே ஒருத்தர் இல்லையா? கடவுளுடைய வேலைக்காக ஒருத்தர் இல்லையா? ஒருத்தர் இருந்தால் போதாதா கடவுளுக்கு? அதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போது இங்கே இந்தியாவில் பெரிய சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ அதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னா அதே கடவுள் இருக்கிறாங்களா இல்லையா? அப்போது நம்ம தான் இறங்கலை. எதில் இறங்கலை? பாவத்தை விட்டு இறங்கலை. அதுதான் பெரிய பிரச்சனை. வேற எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை. அவங்கள ப்ளேம் பண்ணுறது, இவங்கள ப்ளேம் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயமே இல்லை. நம்ம தான் சரியில்லை, நம்மளுக்குள்ள இருக்கிற பாவம் தான் சரியில்லை. அதனால தான் ப்ரோக்ரஸ் இல்லை, அதிசயங்கள் இல்லை. அதுவும் பாவம் தான் அங்கிள். பாவத்தில் ஒரு டைப்பு. ஓகே, ஸோ அதுதான் நான் லாஸ்ட் வீக் ஒரு பார்த்தேன். தாளந்துகள் எடுத்து புதைச்சி வச்சுட்டு எனக்கு என்ன சொல்கிறவங்கெல்லாம் இங்கேயே இரு, நீ உனக்கு இருக்கிறது நான் வேறவங்களுக்கு கொடுக்குறேன்னுட்டு தான் இப்போ வேறு கண்ட்ரிலேருந்தெல்லாம் அவங்க நம்மள கண்ட்ரியை பற்றி யோசிக்கிறாங்க. இந்தியன்ஸ் எல்லாம் எனக்கு என்னட்டு இருந்தோன்னா அவ்வளோதான். பிரதர் சொல்லுங்கள். ஸோ இங்கே பிஹைண்ட் ஜோர்டான் இருக்குது, யோர்தானுக்கு அப்பால். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஈவெண்ட்ஸ் இருக்குது, ரெட் சி அண்ட் ஜோர்டான். ஃபஸ்ட்டு ஆஸ் எ குரூப் ஆஃப் நேஷன் இஸ்ரேல் போகும்போது ஜோர்டான் பிரியுது, அங்கே ப்ராமிஸ் லேண்ட். செகண்ட் எகெயின் த செகண்ட் டைம் எலிஜா டேக்கிங் டு டிரான்ஸ்லேட்டட் டு ஹெவன். ஸோ இந்த ரெண்டும் தண்ணிகள் பிரிக்கப்படும் போது எந்த நிகழ்வு நடக்குதுனாக்கா நித்திய வாழ்வு, பரலோகருடைய வாழ்வு. ஸோ எலிஜா எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு நம்மளுக்கு தெரியப்படுத்துதுனாக்கா, இப்போ நியூ டெஸ்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு தண்ணிகள் பிரிக்கப்படணும். நம்ம வாழ்க்கையில் கூட அந்த ரெட் சீன்றத சுயநலம், பாவம், ட்ரபிள்ஸ், டெம்டேஷன் ஹஸ் டு பி செப்பரேட்டட் லைக் ரெட் சி அண்ட் ஜோர்டான். Yes. So we can pass this Jordan and Red Sea in our experience today. Definitely we have eternal life. Yes. Okay, so in Hebrews 3rd chapter 4th chapter நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கு இது கிடைக்கல, ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் கிடைக்கல அவங்களுக்கு. எதுக்கு? அவங்க கடவுள் மேலே விசுவாசம் இருக்கல, பாவத்தை அவங்க விடலை. அப்போது நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ், நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற requirements, it's big. பெரிய சமுதிரம் தான் நம்மளுக்கு முன்னாடி இருக்குது. ஆனால் நம்மளுடைய கடவுள் சாதாரணமான கடவுள் இல்லை. ஸோ
பாவத்தை விட்டு நம்ம இறங்கணும் நிட்டு அந்த ஒரு தாட்டோட தான் இந்த லெசனை நான் எண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல லெசன், வீட்டில் போய் நீங்களும் மெடிடேட் பண்ணி பாருங்கள். யூ வில்